கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி இவ்வளோ தூரம் வந்தது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா இந்த டீமை எப்படி மாற்றி அமைக்கணும், என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு விடுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்ல 1 வின் பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்து குவாலிஃபை ஆனது அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் கம்பேக் அப்படின்னு தான் சொன்னோம். இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ல சோக்கர்ஸ் அப்படிங்கிற பேர் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவையும் எலிமினேட்டர்ல மண்ணை கவிட்டாங்க. ஸோ உண்மையாலுமே நல்ல முயற்சி தான். பட் இருந்தாலும் இந்த டீம் அது வரைக்கும் வருது, அதை தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே வைக்க முடியல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஆப்வியஸா டிகேக்கு ரிட்டையர்மெண்ட், ஸோ கோப்பையோட வெளியில போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எப்படி ஒரு அம்பாத்தி ராயுடுக்கு சிஎஸ்கே ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தினேஷ் கார்த்திக் ஆர்சிபி கொடுத்துருக்கலாம். ஸோ அன்பார்ச்சுனேட்லி முடியாம போச்சு. அந்த வருத்தத்தை தெரிவிக்கிற விதமாக தான் விராட் கோலி போய் ஹக் பண்ணி அவர் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணி வைப்பார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அடுத்த வருஷம் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கணும். ஸோ உண்மையாலுமே கோச் மாற்றம் அப்படிங்கிறது அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லியாம. ஸோ மாற்றவும் மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். 99% மாத்திரக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டி ஃபிளாருடைய கோச்சிங் அவ்வளோ அருமையா இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் தோக்கும் போது கூட கிரவுண்ட்ல நின்று அந்த கடைசி ஒரு 3 ஹவர் டைட்டா போடும்போது இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி அவருடைய அந்த ஸ்கில் அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஸோ ஃபுட்பால்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த கோச் சூட் எல்லாம் போட்டு எப்பவுமே அந்த கிரவுண்டை சுத்தியே வந்துட்டு அவங்களுடைய கோச் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா கிரிக்கெட்ல நிறைய பேர் டக் அவுட்ல அப்படியே கோந்துருவாங்க, இல்ல உள்ள கோந்துட்டு இருப்பாங்க. எப்பாவது ஒரு தடவை தான் வெளியில பார்க்க முடியும், டைம் அவுட் மாதிரியான இடத்துல வெளியில வருவாங்க. ஆனா ஆர்சிபியோட கோச் அந்த பவுண்டரி லைன்ல நின்னுட்டு ஒவ்வொரு மேட்சுமே சொல்லிட்டு இருந்தது உண்மையாலுமே வேற லெவல்ல விஷயங்க. ஸோ பிளேயருக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாரு. 8-1 அப்படிங்கிறப்போ இப்பவும் பிரச்சனை இல்லை, இப்பவும் நமக்கு சான்ஸ் இருக்கு, மீதி விஷயத்தை எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவாரு, லக் இருந்தா நம்ம உள்ள போலாம், ஆனா நம்மளுடைய 100% எவ்ரி கேம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுல தான் அந்த கரண் சர்மா அடிச்ச 2 6, அது மட்டும் இல்லாம ஒரு ரன் விதத்துல தோக்கக்கூடிய கேகேஆர் கூடிய அந்த மேட்ச்ல நடந்துச்சு. அங்க ஆரம்பிச்சது தொடர்ந்து எவ்ரி மேட்ச் அப்படிங்கறத வின் பண்ணாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டி ஃபிளார் அவர் தான் கோச்சா இருக்கணும், அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கணும்ங்கிற மாற்றம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கோச் பண்ணக்கூடிய டீமை மினிமம் செமிஃபைனல், ஃபைனல் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருவாரு. ஸோ இந்த வருஷமும் ஃபர்ஸ்ட் டைம் கோச் பண்றாரு, குறைஞ்சபட்சம் குவாலிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஸோ ஆண்டி ஃபிளார் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு டீம்ல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை தாண்டி ஆர்சிபி கரட்டி விடக்கூடிய பிளேயர்களுடைய லிஸ்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 கேமரூன் கிரீன். நிறைய பேருக்கு ஷாக்கா இருக்கலாம், என்னடா சொல்ற கேமரூன் கிரீனா நல்லா தானே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஆர்டிஎம் இருக்கானுங்கிறது ஒரு டவுட். இப்போதைக்கு 4 பேர் தான் ரீடைன் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8 பேர் பண்றது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி 4 பேர் பண்ணும்போது விராட் கோலி, ரஜத் பட்டிதர், வில் ஜாக்ஸ், அது மட்டும் இல்லாம சிராஜ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம யாரை விடுறது யாரை எடுக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. மேக்ஸ்வெல்லையும் கழட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அப்படி பார்க்கும்போது ஏன் கேமரூன் கிரீனை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இவருடைய பட்ஜெட் டூ ஹைங்க. நீங்க ஆக்ஷன்லயே ரிட்டர்ன் விட்டாலும் யாரும் 17 கோடிக்கு கேமரூன் கிரீனை எடுக்க மாட்டாங்க. மிஞ்சி போனா 6 to 12 கோடி வரக்கான சான்ஸ் தான் இருக்கு. மறுபடியும் இவர் 17 கோடிக்கு போறக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. ஸோ ஆப்ஷன்ல விட்டு ஆர்டிஎம் இருந்தா ஓரளவுக்கு ஒரு 6 கோடி போனதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா 10 கோடி கூடயே அவைலபிளா இருப்பாரு. ஸோ ஆர்சிபியை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டைனாமிக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது தேவை. 17 கோடி ஆல்ரெடி விராட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ஸ்பெண்ட் பண்றது டூ மச் தான். ஸோ அதனால கேமரூன் கிரீனை கலட்டி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. எஸ் ஆப்வியஸா சொல்லலாம், அவருடைய பவுலிங் ஸ்கில் நல்லா இருந்துச்சு. பேட்டிங்கை விட பவுலிங்ல நிறைய தடவை விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. நீங்க சம்பந்தமே இல்லாம எல்லா பவுலரையும் போட்டு பொழந்துட்டு இருக்கும்போது இவர் வருவார், பார்ட் டைம் பவுலர் மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ போன மேட்ச்லயே நீங்க பார்த்திருப்பீங்க, அற்புதமான விக்கெட் அப்படிங்கிறது இருந்துச்சு, ஜெய்ஸ்வாலுடைய விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை விடணுமான்னு கேட்டா அவருடைய பட்ஜெட்டுக்காக கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம 4 பேர் தான் ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னா ரஜத் பட்டிதர் அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 10 வருஷத்துக்கு மிகப்பெரிய ஆர்சிபியோட ஆசெட். அண்ட் விராட் கோலி கண்டிப்பா இருப்பாரு. அதை தாண்டி ஃபேப் டு பிளஸி இல்லைன்னா மேக்ஸ்வெல்ல யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிராஜ் எடுத்தாங்கன்னு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த லிஸ்ட்டுக்குள்ள அவர் வரக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அதை தாண்டி வில் ஜாக்ஸும் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு எப்படி ரீடைன் பண்ண போறாங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பா கேமரூன் கிரீனை கழட்டி விட்டு மேபி ஆக்ஷன்ல ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னா கண்டிப்பா ஒரு நச்சுன்னு போடக்கூடிய ஒரு பவுலர். இப்ப இருக்க இந்த பவுலிங் யூனிட்லயே சிராஜுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எப்படி ஒவ்வொரு டீம்ல சிஎஸ்கேக்கு 10 ரனாவோ அண்ட் ட்ரெண்ட் போல்ட்
RR ஆடிட்டு இருக்காரோ, ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு பும்ரா இருக்காரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் சிராஜுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வேணுங்க. ஸோ கண்டிப்பா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பா அவைலபிளா இருப்பாருன்னு சொல்றாரு. அவர் ரீசன்ட் டைம்ல ஃபார்ம் அவுட் இன்ஜுரி அப்படின்னா கூட இப்போ நெட்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. வேர்ல்ட் கப் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு மேபி ஜோஃப்ரா ஆர்ச்சர் RCB எடுக்கிறதுக்கான சான்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி பாசிபிள். ஸோ மும்பை இந்தியன்ஸ் கண்ணு வச்சிருப்பாங்களா இல்ல கலட்டி விட போறாங்களாங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அதை தாண்டி ஸோ ஏகப்பட்ட பவுலர்ஸ் அவைலபிளா இருக்காங்க. நச்சுன்னு போடக்கூடிய ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை எடுத்து வைக்கணும். ஸோ அதை தாண்டி அவங்க கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர் இன்னொருத்தர் இருந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டீம் அப்படியே பக்காவா அச்சாசலா ஒரு சூப்பர் டீமா மாறுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ டோர்னமெண்ட்டோடைய ஸ்டார்டிங்கில் மொக்கையான பவுலிங் யூனிட்னு சொன்னாங்க. ஸோ அந்த மொக்கையான பவுலிங் யூனிட்டை வச்சு தான் கம்பேக் பண்ணி வந்தாங்க. ஸோ எஸ்தயால கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு 2 கோடி 3 கோடிக்குள்ள ரிட்டர்ன் எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய வைசாக் விஜயகுமார் இந்த மாதிரியான பவுலர்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ ஸோ அந்த மாதிரியான பவுலர்ஸை எடுத்து உள்ள போட்டு மேபி RCB மறுபடியும் அடுத்த ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பெட்டராக பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த சீசன் கண்டிப்பாக RCBயில் மாற்றங்க இருக்குங்க, மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஆனால் எனக்கு யாரை ரிலீஸ் பண்றது யாரை ரீடைன் பண்றதுங்கிறது மிகப்பெரிய கன்ஃபியூஷன். நமக்கே எவ்வளவு கன்ஃபியூஷன்னா மேனேஜ்மெண்ட் யோசிச்சு பாருங்க. இதனாலதான் 4 பேர் பத்தாது 8 பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா 8 பேரை நீங்க ரீடைன் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஷன்ல போய் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வியே. ஸோ அப்படி பார்க்கும்போது 4 பேர்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வாரா கண்டிப்பா பில் ஜாக்ஸ் எடுத்துருவாங்க, விராட் கோலி எடுத்துருவாங்க, அண்ட் சிராஜ் எடுத்துருவாங்க. ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒருத்தர் ரஜத் பட்டிதரா இல்ல மிடில் ஆர்டர் பேட்டிங்ல யாரோ ஒருத்தரா இல்ல ஃபேப் டூ பிளஸியா கழட்டி விட போறாங்களா அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்களை நீங்க 2025 IPL RCBல பார்க்க முடியும். ஹோப்ஃபுல்லி நியூ டீமா வந்து இதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்து ஃபைனல் போவாங்க அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.